விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 18ஆம் தேதி என்று சந்திர கிரகணமானது நிகழ உள்ளது. சந்திர கிரகணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரக அமைப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாறுகின்றன. இதனுடைய தாக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் ஆபத்தாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு என்ன ஒரு ஆபத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா, பின்னடைவுகளை சந்திப்பார்களா, மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை வந்து சந்தித்து வருவார்களா, இல்லை இருக்கக்கூடிய இந்த நிலைமையை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது பெருமாளை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க. அதே போல் இந்த புரட்டாசி மாதமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்களிலே வந்து ஆரம்பமும் ஆகிறது. ஸோ அதனால் தவறாமல் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தோறுமே வந்து பெருமாள் வழிபாடுகளை உங்களுடைய வீட்டு பூஜையில் வந்து செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்களானது மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி என்பதே வந்து இருக்காது. அதே போல் உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ட்டு முயற்சி செய்வீங்கள். அந்த முயற்சியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பழுதாகிவிடும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை வந்து தரக்கூடியதாக இருந்தாலுமே கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளும் உங்களுக்கு காத்திருக்கும். உத்தியோகஸ்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் வந்து சிறப்பான நடவடிக்கையை வந்து மேற்கொள்ள முடியாது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்காமல் அவமானங்களானது நேரிடுங்க. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் விருப்பத்தில் வந்து இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா விட்டு விடுவது நல்லது. பெற்றோருடன் உறவுகளானது வந்து பார்த்திங்கன்னா சிறந்து காணப்படும். திருமண வாழ்க்கையில் துணையுடன் இருக்கக்கூடிய சச்சரவுகள் வந்து தீரும் என்று நீங்கள் நினைத்தாலுமே அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தீரக்கூடிய காலகட்டத்தில் வந்து இல்லைங்க. இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீய விளைவுகளை வந்து ஏற்படுத்த இருக்கிறது. ஸோ அதனால் உங்களுடைய துணையுடன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாமல் வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகள் வந்து பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்கள் வெற்றியும் வந்து இல்லாவிட்டாலுமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக வந்து இருக்குது. அந்த முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையாள மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் வெற்றி வந்து கிடைக்கலனாலுமே நஷ்டங்கள் இல்லாமல் வந்து இருக்குங்க. அதேபோல் உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உறுதியுடன் நீங்கள் செயல்படணும். விடாமுயற்சியுடன் செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் மட்டுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெற்றியை கொடுக்கும். அதேபோல் வியாபாரத்தில் சுமாரான வெற்றி இருந்தாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற எதிர்பார்க்க தேவையில்லை. அந்த வருமானமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியதை வைத்து சமாளித்து கொள்ளலாம். பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக இருக்காது. உத்தியோகஸ்தர்கள் வருமான உயர்வை வந்து பெறுவீர்கள். அதே போல் குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் புரிதல்கள் சிறப்பாகவே வந்து இருக்குங்க. குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தையும் இருந்த சிக்கல்களானது வந்து பார்த்திங்கன்னா தீரும். ஆரோக்கியங்களானது வந்து மேம்படும் என்பதனால உங்களுடைய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியுடன் வந்து செய்து முடிப்பீர். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் தனிப்பட்ட விஷயங்களில் மற்றும் பண பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடும். இருப்பினுமே உங்களுடைய புத்திசாலித்தனம், விவேகம் மற்றும் நலம் விரும்பிகளினுடைய உதவியுடன் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட எளிதில் தீர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா காண்பீர். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பாதியில் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. அதே போல் இந்த கடனாக கொடுத்த பணத்தை மீண்டும் வந்து பெறக்கூடிய வாய்ப்புகளானது அமையுது. இந்த தருணத்தை வந்து பார்த்திங்கன்னா சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் குடும்ப வாழ்க்கை துணையை வந்து பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சாதாரணமாக வந்து இருக்கும். கடினமான காலங்களில் குடும்பத்தினர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக வந்து இருப்பார்கள். உங்களுடைய கோபமான பேச்சு வாக்குவாதத்தினால கணவன் மனைவியினுடைய உறவுகளானது பாதிக்கப்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் துவங்க சாதகமான ஒரு காலகட்டங்கள் அல்ல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசராசிக்காரர்களுக்குமே இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து உங்களுடைய ஆற்றல், நேரம் மற்றும் சமநிலைகள் சரியாக நிர்வகிக்க வேண்டும்.
வியாபார ரீதியாக வந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். விரும்பிய லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா பெறவும், சந்தையில் உங்களுடைய நற்பெயரை வந்து பார்த்திங்கன்னா தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் கடினமாகவும் உழைக்க வேண்டி இருக்குங்க. இந்த மேசராசிக்காரர்கள் தங்களுடைய கடின உழைப்பிற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நடுப்பகுதியில் சாதகமான பலன்களை வந்து காண்பார்கள். அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. அதேபோல் இந்த காலகட்டத்தில் மந்தமாக இருந்தாலுமே இந்த காலகட்டத்தினுடைய 2ஆம் பாதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை முன்னேற்ற பல வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய நேரத்தையும் சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே குடும்பத்துக்காக, வாழ்க்கை துணைக்காக அதிக அளவில் பணம் செலவழிக்க வேண்டும். அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதும் நீங்கள் அதீதமான எதிர்பார்ப்புகள் மற்றும் அதீத நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டுங்க. இல்லையெனில் நீங்கள் செய்து முடித்த வேலையில் கூட நஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் செலவுகளை குறைத்து பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரிவாக வந்து நீங்கள் நிர்வகிக்க வேண்டுங்க. இல்லையெனில் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியிலேயே நீங்கள் பெரிய நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும். ஆடம்பரமாக செலவு செய்வதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனாலும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை வந்து மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகுங்க. ஆனாலுமே அஷ்டமத்து சனியினால் தேவையற்ற மனக்கவலைகளானது ஏற்படும். வீண் ஆடம்பர செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அதேபோல் தொழில் வியாபாரங்கள் கொஞ்சம் சுமாராக நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகங்களானது வந்து இருக்கும். ஆர்டர்கள் பெறுவதில் தாமதங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையும் வந்து பெறுவீர்கள். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க. உறவினர்கள் மூலமாகவே நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலைகளானது ஏற்படுங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர்கள் போலே வந்து இருப்பார்கள். எனவே எல்லோரையுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால நன்மைகளானது உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா தொடங்குவீர்கள். புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக வந்து பார்த்திங்கன்னா கைக்கு பணமும் வந்து சேரும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளானது இப்பொழுது சாதகமான பலனையை கொடுக்குங்க. வீண் மனக்கவலைகளானது உண்டாகும். கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கும். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றங்களானது ஏற்படலாம். உடன் பணிபுரிபவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனங்களானது வந்து தேவை. அதேபோல அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தை வந்து அடைவீர்கள். எதிர்ப்புகளானது உங்களுக்கு குறையுங்க. பணவரவுகளானது வந்து கூடும். மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனத்தை செலுத்துவது நல்லது. அதே போல் பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகர்களிடம் ஆலோசனையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதேபோல் வழக்கு விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தடை தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பங்களானது இப்பொழுது நீங்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலாக எதையும் செய்து வெற்றியும் வந்து பெறுவீர்கள். வீண் அலைச்சல்கள், காரிய தடைகளானது ஏற்பட்டாலுமே தடைகளானது நீங்கி காரியங்களானது இப்பொழுது நடந்து முடியுங்க. அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடும். தேவையான வசதிகளானது உண்டாகுங்க. பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு உடல் சோர்வுகள், மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலுமே செலவுகளானது கட்டுக்குள் இருக்கும். தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து நடக்குங்க. கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே வந்து செய்வது நன்மையை கொடுக்கும். தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் உள்ள கருடமூர்த்தியை வந்து வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து தீருங்க. அதேபோல் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்பிறை தேய்பிறை நாட்களில் வந்து வழிபாடுகளை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.
மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.